Professor Dhanapalan College of Science and Management, OMR, Padur. Admissions open for 2024-25. அருணாச்சல பிரதேச சட்டமன்ற தேர்தலில் பாஜக முன்னிலை பெற்றிருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. அருணாச்சலில் மீண்டும் ஆட்சியை பிடிக்க இருக்கிறது பாஜக. கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் ராஜாவிடம் கேட்டு பெறலாம். வணக்கம் ராஜா, தற்போது வரை எத்தனை இடங்களை கைப்பற்றி இருக்கிறது பாஜக? முழு விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம். அருணாச்சல் பிரதேசத்தில் பாஜக தற்போது ஏற்கனவே 10 இடங்களை வெற்றி பெற்ற நிலையில் தற்போது 32 இடங்களுக்கு மேல் முன்னிலையில் வகிக்கிறது. தேசிய மக்கள் கட்சி 2 இடங்களிலும் மற்றும் சுயேட்சை கட்சிகள் சுயேட்சை வேட்பாளர்கள் முன்னிலை வகித்து வருகிறார்கள். அருணாச்சல் பிரதேச மாநிலத்தில் பாஜக ஆட்சி அமைவது உறுதியாகிவிட்டது. ஏனால் 60 சட்டமன்ற தொகுதிகளில் பெரும்பான்மை நிரூபிக்க 31 தொகுதிகளில் வெற்றி பெற வேண்டும். கிட்டத்தட்ட 32 தொகுதிக்கு மேல் பாஜக முன்னிலையில் இருக்கிறதால் ஆட்சி அமைப்பது கிட்டத்தட்ட உறுதியாகிவிட்டது. இன்னும் சில மணி நேரங்களில் அதிகாரப்பூர்வ அறிவிப்புகள் வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதே போல் சிக்கிம் மாநிலத்தை எடுத்துக்கொண்டாலும் கூட அங்கே பார்க்கும் பொழுது சிக்கிம் கிராந்திகிரி மோர்ச்சா என்ற கட்சி 27 இடங்களில் முன்னிலை வகிக்கிறது. கிட்டத்தட்ட அந்த மாநில கட்சி ஆட்சி அமைப்பது உறுதியாகி இருக்கிறது. சிக்கிமில் மற்றும் 4.66 லட்சம் வாக்காளர்கள் உள்ள நிலையில் நடந்து முடிஞ்ச சட்டமன்ற தேர்தலில் 80% வாக்குகள் பதிவாகி இருக்கிறது. இதில் 32 சட்டசபை தொகுதிகளில் 17க்கும் பெரும்பான்மை நிரூபிக்க வேண்டும். தற்போது நிலவரப்படி இந்த சிக்கிம் கிராந்தகிரி மோர்ச்சா கட்சி 22 இடங்களில் முன்னிலை வைக்கிறது. அதனால் இந்த கட்சி ஆட்சி அமைப்பது உறுதியாகிவிட்டது. கடந்த 2019 சட்டமன்ற தேர்தலிலும் கூட 17 இடங்களில் வெற்றி பெற்றிருந்தது. இவர்களை எதிர்த்து இருந்த சிக்கிம் ஜனநாயக முன்னணி கட்சி 17 இடங்களில் வெற்றி பெற்றிருந்தது. 2 இடங்களில் பெரும்பான்மையை தவறிவிட்டது. இருந்த போதிலும் அந்த கட்சியிலிருந்து சில பேர் விலகி பாஜகவில் இணைந்தது குறிப்பிடத்தக்கது. தற்போது பாஜக முன்னிலை வகிப்பதா தகவல் வெளியாகி இருக்கிறது. தொண்டர்கள் அவர்களுடைய மனநிலை எவ்வாறாக இருக்கிறது ராஜா? ஏற்கனவே கருத்து கணிப்பு முடிவுகள் எல்லாம் பாஜகவுக்கு சாதகமாக வந்த நிலையில் தற்போது அவர்கள் வெற்றி முனைப்பில் இருக்கிறார்கள். இந்த 10 தொகுதிகளிலும் போட்டியின்றி தேர்வாகி இருக்கிறதில் அதில் முதல்வர், துணை முதல்வர் என அந்த அமைச்சர்கள் எல்லாம் தற்போது உள்ளவர்கள் தான் ஏற்கனவே வெற்றி பெற்றிருக்கிறார்கள். 11:30 மணிக்கு முழு கள நிலவரம் வெளியாகிறோம், யார் யார் வெற்றி பெற்றிருக்கிறார்கள் என்பது குறித்து. இருந்தாலும் இன்னும் 4ஆம் தேதி நாடாளுமன்ற தேர்தலுக்கான வாக்கு எண்ணிக்கை நடைபெற உள்ள நிலையில் இந்த பாஜகவுக்கு இது ஒரு முதல் வெற்றியாக பார்க்கப்படுகிறது. விவரங்களுக்கு நன்றி ராஜா. Professor Dhanapalan College of Science and Management, OMR, Padur. Admissions open for 2024-25.